எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உணவு தேவை, நோய் வந்தவனுக்கு என நோயற்றவனுக்கு என்ன மருந்து தேவை, வறண்ட நிலத்திற்கு என தண்ணீர் தேவை, இருண்ட வீட்டிற்கு விளக்கு தேவை. இப்ப யாருக்கு என்ன தேவை அத்தனை கொடுக்கணும். அதுதான் உண்மை. நான் உங்களோட கனி வேணும் கேட்டனா இல்ல இல்ல எனக்கு கனி வேணும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன இந்த கனியை எங்க கொண்டு கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு வேண்டாம்னா சொல்லுங்க. அன்னைக்கு நான் சின்ன பிள்ளையில ஏமாத்திட்டீங்க. மாப்பிள்ளை எனக்கு கனி வேணுமா? இப்ப இந்த கனி கேட்டனா கனி வேணும்ல நீங்க கேட்கல. ஆனால் நீங்க கேட்காமையே இந்த கனியை இப்ப உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிருக்கீங்களே. இந்த கனியை என்ன செய்யணும்ங்கிறது எனக்கு தெரியும். என்ன செய்வீங்க? ஒருவேளை அது உங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை வேணாம்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. இந்த கனியை என்ன செய்யணும், ஏது செய்யணும்ங்கிறது எனக்கு தெரியும். கேளுங்க, இந்த கனி அழுகி போகும். எப்படி அழுகி போகுங்க? அழுக விட மாட்டான். மாப்பிள்ள என்ன செய்வீங்க? என்ன இத இந்த கனி வேணாம்னு சொல்றீங்க, என்ன செய்வீங்க? இந்த கனி இருக்கிற இடத்துல எப்படி வைக்கணுமோ அந்த இடத்துல அப்படியே பக்குவமா நாங்க வச்சிருவோம். இன்னொன்னு கேளுங்க, பூ பிஞ்சாக, சரி, பிஞ்சு காயாக, காய் கனியாக, கனி என்னாகும்? மீண்டும் பழுத்து விதையாக, விதையாக அப்புறம் மீண்டும் மண்ணிலே படும், மண்ணிலிருந்து மறுபடியும் வித்தாகி காயாகி கனியாகி மீண்டும் காயக்கூடியது எது? எது? எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனி காயாகி கனியாகி மீண்டும் காயக்கூடியது அது ஊறுகாய் என்பது தன்மை. அது ராஜகனி. என்ன இந்த ராஜகனியை முதல்ல இந்த உலகத்துல ராஜகனியை பயன்படுத்தின புலவன் எவன்? காலமேக புலவன். அதனாலதான் அந்த காலமேக புலவன் உங்களை பார்த்து என்ன இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்களை எல்லாம் நம்ம தாண்டா கெட்டிக்கார என்று நிந்தனையா பாடின காரணத்தினாலதான் மண்டை வெடிச்ச செத்தேன் முடிவுல. என்ன நம்ம அந்த கனிக்கு நம்ம செல்லக்கூடாது. நான் பார்த்து வந்த கனிக்கு பெருமை இருக்கிறதா? பெருமை இருக்கட்டும், எனக்கு ஏன் கனி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் அவனை என் மயனை பெருமைப்படுத்தி பேசுறேன்னாலும் சொல்லாதீங்க. நீங்க வரச்சூர் பழனியப்பனுடைய வாரிசா திகழ்ந்துக்கு இருக்கீங்க. என் மயன் சாதாரண ஆள் கிடையாது. திருடிய இடத்தை சேர்ந்த TM பாலமுருடைய வாத்தியாரா அவர் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவன் பேசுறக்கூடிய வார்த்தைக்கு இன்னைக்கு நிகர் யாருமே கிடையாது. யாரு பரசுராமுடைய பேசக்கூடிய வார்த்தைக்கு யாருமே இங்க கிடையாது. நீங்க பேசி பாருங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா 3 மணி விட்டா உண்மையிலேயே அவர் ரொம்ப விவரமா பேசக்கூடிய ஆளு இருக்கட்டும். அதனால என்ன இருக்கு? அதனால என்ன இருக்கு அப்படின்னு அடுத்தவர்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சற்று என நிறைய நம்ம பேசக்கூடியவர்கள் என காலத்தோடு நேரம் இன்னொரு முறை இதே இந்த அந்த ஈஸ்வரன் சன்னிதானத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு ஒன்று இருந்தால் என பல சீடர்களை எல்லாம் நிறுத்தி நம்ம முன்னால நம்ம வேகத்தை நம்ம காட்டுவோம். இப்ப நாம என்ன செய்யணும்னா என்ன கதை முறையோடு போக வேண்டும். அடுத்தவர்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டும். என்ன கனிக்கு சிறப்புகள் இருக்கு. சிறப்புகள் என்ன? சிறப்புள்ளாத கனியை உங்கள்கிட்ட நான் ஆமா மாப்பிள்ள சொட்ட மகனிக்கும் தேன் கதளி பங்கனிக்கு மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே. பரசு என்ன இந்த பரசு என்ற சொல்ல கேட்டு 6 பேர் மிரண்டு போயிருக்கேன் அந்த மண்ணுலகில். எம்ம மாதிரி முனிவர்கள் நம்த நம்தம் நம்த நம்தம் நம்த 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 நம்தம் நம்த நம்தம் 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 என்னாகவே சங்கீத சாதிகளை காணவில்லை. சங்கீத காணவில்லை. கண்கள் பாவையின் பார்வையில் காகங்களின் துளி சங்கீதமில்லை. சாவொன்றுதானா காதல் எல்லை என்னாகவே
புதுசா பாடலாம் நேரம் ஏன்னா அவரை நிறுத்தி நம்ம பாடக்கூடாது இந்த காரணத்தினாலதான் மாங்கனி இதே ராகந்த மாங்கனிக்கும் தேங்கதலி மாங்கனிக்கும் மேலே நிற்கும் பூங்கனியை பார்த்து மனம் பூரித்தே மங்கனிக்கு தேங்கதலி மங்கனிக்கு மேலே நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து என்றும் அணைக்கிட வேண்டும் எங்கள் பால் மருகா அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்த எழுந்திருச்சி நிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசியும் பார்த்திட என்று வெற்றிகண்டிடும் இதில் தானாக கனியாத அந்தத்தில் பாட்டிட்ட மங்கனியே மங்கனிக்கும் தேன்கதலி பங்கனிக்கும் மேலிக்கும் கனியை கண்டு மனம் பூரித்தே அப்பேற்பட்ட கனி சிறப்பான கனி முருகா மாங்கனிக்கும் தென்கதலி பங்கனிக்கு மேலிக்கும் பூங்கனி கண்மணம் குறித்தேன் ஆமாய்யா, ஆமாய்யா. மாங்கனி எல்லா பேரும் பார்த்திருப்பாங்க. சரி ஒரு வடிவம் இருக்கு, உண்டு, ஒரு நிறம் இருக்கு, ஒரு சுவை இருக்கு. ஆமா தேன்கதலி வாழைப்பழம் பார்த்திருப்பாங்க, ஒரு வடிவம் நிறம் சுவை இருக்கு. பங்கனிலாம் பலாப்பழம் பார்த்திருப்பாங்க. ஆமா நீங்க பாட்டு வந்தது பூங்கனி. பூங்கனி ஏதாவது வடிவம் இருக்குமா? இருக்குல்ல. அப்படியா? ஏங்க வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் உண்டோ கீழும் உண்டோ? அதை போல நான் கண்ட என்ன இதழ் இல்லாத தேங்காய் கண்ணு இல்லாத என்ன கண்ணு இல்லாத கரும்பு கண்ணு இல்லாத தேங்காய் இதழ் இல்லாத வெத்தலை என்ன இப்படியெல்லாம் சில விசித்திரத்துக்கு உள்ளே பொருத்தமா எப்படி பொருள் கட்டுப்பட்டு இருந்ததோ அதே போல நான் கண்டு வந்த கனிகளுக்கு சிறப்பு உண்டு, உருவம் உண்டு, அதுல சில மார்க்கம் உண்டு. ஆமா மகசாலே கண்ணால் பார்க்கலாம், பார்த்தேன், காதால் கேட்கலாம், நாசியால் சுவாசிக்கலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் என்ன செய்யலாம் முருகா? கண்ணால பாத்திருக்கீங்க, ஆமா, காதால கேட்டிருக்கீங்க, உண்டு. உள்ளத்தால என்ன நினைச்சீங்க? என்ன உள்ளத்தால் என்ன செய்யலாம் நினைக்கிறேன். இல்ல இந்த கனியை பார்த்துட்டு என்ன நினைச்சீங்க? மனம் பூரித்தேன். எப்படி அழகான கனினா? ஆமா சரி. அப்ப நாம நாசியால் சுவாசிக்கலாம். சுவாசிங்களா கனிய? கனியினுடைய இருக்கக்கூடிய மார்க்கத்தை நாசியால் சுவாசம் பண்ணினேன். அப்ப நாவால் என்ன நாவால் ருசிக்கலாம். ருசிச்சு பாத்தீங்களா? நான் ருசிச்சுட்டேன்னா உங்களுக்கு வேலை இல்லாம நான் சப்பி நீங்களும் சப்புனா அதுல கொட்டை கூட மிக்காது. அப்புறம் இல்லங்க, நீங்க சப்புனா எனக்கு வேற பழம் கொடுங்க. நீங்க சாப்பிட்டீங்க எனக்கு தெரியுங்க. நான் சாப்பிட மாட்டேன்ல, நான் சாப்பிட்டு உங்களுக்கு ஏன் அதை வந்து சாப்பிட முடியாதுன்னு கேக்குறேன். மாப்ள ஏன்னா இது நீங்க தான் அதை புசிக்கணும், அப்ப உங்களால சாப்பிட நீங்க தான் அடையணும். அதனாலதான் இந்த கனியை நான் பார்த்ததோடு உங்களிடம் ஓடி வந்திருக்கிறேன். எனக்கே கிடைக்குங்க. அது நீங்க தான் மாப்பிள சப்பன பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாத கல்வி பச்சைகள் கண்டால் பறந்தோடு மாகையால் பச்சமுடனே செல்வீர் 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 செல்வீர். அழகி போல கனியா மாப்பிள, அருவருப்பான கனியா. ஏன் பறவை பறந்தோட காரணம் என்ன? காரணம் இருக்கு மாப்பிள.
இது என்ன தெரியுமா? அழுகி போனாலும் இந்த உலகத்துல அந்த பழத்தை யாரும் தூக்கி எறிய போறதில்ல. அதையும் எடுத்து பஞ்ச அமிர்தமாக பிசைந்து உங்க உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை ஊத்துறது மாதிரி ஊத்தி வலிக்கு நக்கிட்டு போயிடுறாங்க. ஆகையினாலதான் பறவைகளுக்கு இந்த கனி கிட்டல என்ன காரணம்? என்ன மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய கரணங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த உலகத்துல யாருக்கு எட்டாது ஒட்டாது கிட்டாது, உங்களுக்கு தான் எட்டு மொட்டும் அசந்தா முட்டும். இல்லங்க பறவைகளுக்கு எனக்கு எப்படி எட்டு? உங்களுக்கு எட்டு மாப்ள நிச்சயம் நம்பலாமா? நிச்சயம். நீங்க வந்து உங்க பார்வைப்பட்ட மாத்திரத்துல அப்படியா? எட்டாத கொம்பில் இருக்கும் மக்களிலே எப்படி போயிடலாம், எப்படி போயிடலாம், கொஞ்சிடலாம், கொஞ்சிடலாம். எட்டு மாடிக்கு கொம்பு கொள்ளாதை பற்றி ஏறி பறிச்சிடலாம், பறிச்சிடலாம், பறிச்சிடலாம். எட்டு முடிக்கிறேன் மாப்ள கொம்புகள் உண்டா? ஆமையா. எல்லாம் மரம்னா ஆ. வேர் இருக்கும், உண்டு. தண்டு பகுதி இருக்கும், சரி, கிளை இருக்கும், உண்டு. கிளை இருந்து இலை உருவாகும். ஆ. இந்த கிளைக்கு இலை கடியில ஆ. பூ மலரும், ஆ. பூவுல பிஞ்சு உருவாகும், சரி. பிஞ்சுல காய் வரும், காயில கனி வரும். நீங்க கனியில கொம்பு இருக்கு, நீங்க எப்படி நம்புறது? ஆ. ஒருவேளை கொம்புலாம் ஒளிஞ்சிடாதா? முருகா, ஆ. ரொம்ப நீங்க நிகழ்வு எல்லாம் புரட்டி அனுபவப்பட்டு ரொம்ப நீங்க ரொம்ப இலகி போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் என்ன காரணம் தெரியுமாங்க? இல்ல ரொம்ப தண்டை பத்தி இந்த இடத்துல ரொம்ப கண்டு ரொம்ப விண்டு இந்த இடத்துல ரொம்ப நான் என்ன சொல்ல வரேன், பெண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்க. பார்த்தது வள்ளிய பார்த்தேன். வள்ளியா? ஆமா. அவளை இப்ப என்ன செய்யணும்? அவளை என்ன செய்யணும் அப்படின்னா, சரிங்க, வள்ளிய பாத்தீங்களா? மாப்பிள அன்னவளிடம் அடியேன் சென்று உங்க பெருமைகள் எல்லாம் எடுத்து உரைத்தேன். என்ன சொன்னா? வரட்டுடைக்கு நான் உங்களை சொன்ன உடனே சரி பெருமைப்பட்டால இப்ப சொன்ன உடனே பெருமைப்பட்டா போதுமே, ஆ. வரட்டு நீங்க அவரை நான் பாத்துக்கிறேன் இருக்கா. வேற அவதூறு பேசல இல்ல. காரணம் என்ன? சரி. என்ன ஒரு கேள்வி கேட்டா என்ன கேட்டா? அத நான் சொல்ல எனக்கு நான் விளவில்லை. வேண்டாம் இருக்கா? என்ன கேட்டா? வேண்டாம் மாப்பிள. சும்மா சொல்லுங்க அவளை. அப்படியா? நீங்க வேற ஏற்கனவே தாரகனை ரெண்டா பொழந்தது மாதிரி நீங்க போனதும் பொழந்து விட்டீங்கன்னா வேற எது என்ன ஏதோ தவறா பேசுறாங்களா? என்னை பார்த்து கூட்டி கொடுப்பவன் கோத்திரத்தில் முறையை என்று பேசினா முருகா. யாரும் உங்களை பார்த்து கூட்டு கொடுத்து கேட்டிருக்கா? பிரமாவி புத்திரர் உங்களை பார்த்து கூட்டு கேட்டிருக்கா? திலோ செஞ்சாரி உங்களை பார்த்து கூட்டு கேட்டிருக்காரு. சரியா தாங்க கேட்டிருக்கா? சரிதான். நான் என்னடா இவ்வளவு பணிஞ்சு பேசுறாரே நினைச்சேன். ஏன்னா சாக்கடை தண்ணி போய் சமுத்திரத்துல விழுந்தா அது சமுத்திரம் ஒதுக்குமா? சாக்கடை வந்து விழுகுறான்னு வேற ஒண்ணும் இல்ல. சலதாரை தன்னை சேர்ந்தாலும் சாகரம் ஏற்றுக்கொள்வது கூட உங்களுக்கு வரக்கூடிய துணையாச்சே. அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பை கூட்டி கொடுக்கணும். அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவை அப்ப அவ அறிவு இல்லாம இருக்காளா? அறிவை கூட்டி கொடுக்க வேண்டும். ஞானம் இல்லாதவர்களுக்கு என்ன அப்பேற்பட்ட காரணத்தை கூட்டி கொடுக்கணும். யாருக்கு எது குறைவா இருக்கோ அதை கூட்டி கொடுக்கறதானே. அதுதான் நியாயம். அப்படி சொல்லிருக்கா. அதுதான் உண்மை. இப்ப அவளை என்ன செய்யணும்? அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறான் முருகா. அவளை என்ன செய்யணும்? அவளை மெஞ்ஞான சிறையில் அடைக்கணும். ஞான சக்தியாகிய தாங்கள் சென்று அன்னவளை கடிமனம் புரிந்து எமக்காக காட்சி கொடுக்க வேண்டும். ஆமா மாப்ள. என்ன இந்த ரூபத்துல போன உங்களை எந்தெந்த ரூபத்தெல்லாம் உங்களை ஐக்கியப்படுத்துறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, எமக்காக என் சபதம் நிறைவேற வேண்டுமானால் தாங்கள் ஒரு வேடுவராக சென்று ஒரு இனத்தவரை போல ஒரு மானைத்துரத்தை செல்வது போல அன்னவளை கடிமனம் புரிந்து காட்சிகள் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக வேணும் சென்று வேடிக்கை புரிந்து திருமண காட்சி குழந்தை சென்று வாருங்கள். திருமண அவசியத்துக்கு நீங்க வாங்க. அவசியம். எனக்காக என்ன கொண்டு வருவீங்க மாப்பிள்ள? அதுதான் வந்ததுல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி. ஏன்னா அதுக்கு நான் அப்பாற்பட்ட ஆளாச்சு. ஏன்னா நான் வரும் பொழுது உங்களுக்கு 3 வருகிறேன். நமக்கு வேணாமுங்க. என்ன மாப்பிள்ள? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் 3 இல்ல? ஆமா. நீங்க எந்த மூணை சொல்றீங்க? நீங்க எந்த மூணை சொல்றீங்க? அப்படி வாங்க மாப்பிள்ள. நீங்க 3க்கு சொந்தக்காரர் 3ல இருந்து நீங்க வந்தவர். ஒரு 6 சேர்த்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2 கரத்தால் 2 பூமாலைய நாவால் பாமாலை பாடி உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூற வந்து சொன்னேன். அறம் பொருள் இன்பம்னு சொல்ல முப்பால திருக்குறளை சேர்த்து கொண்டு சொன்னேன். ஆமா முருகா, உங்களுக்கு இப்பிறவியில உங்கள் தரிசனம் பெற்றது அடியேன் ஜன்னியமானே. ஆகையினால் சரி, அப்படி வரும் உங்களுக்கு இந்த உலகில் என்றும் புகழமான நிலைத்திருக்கும். நான் சென்று ஏன்னா நீங்க சென்று ஆகிற வேலையை பாருங்க. அதற்கு இடையில எந்த காற்று வந்தாலும் நான் வீசி தள்ளிடுறேன். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனித நிலை பிழைக்கும் மனித நிலை. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனித நிலை பிழைக்கும் மனித நிலை. பணம் மந்தியிலே குணம் குப்பையிலே
மனிதர் கூட்டமாலும் தப்பாதே. பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டமாலும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, அறிவு இருந்துட்டாலும் பணமில்லாத உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில் இழைக்கும் மனிதனில்லை.